Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and YT training. ஸோ இன்னைக்கு என்ன பதிவோட உங்களை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரீன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளா நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி மதுரைக்குள்ள எய்ம்ஸ் வருமா வராதா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பல டிபேட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன நிலைமை? சரி, ஸோ எய்ம்ஸ் இருக்கா இல்லையா மதுரையில? இந்த நார்செட் 8ல நர்சிங் ஆபீசர் வேகன்சி எய்ம்ஸ் மதுரையில இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம எய்ம்ஸ் மதுரை அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு அவுட்லுக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் எய்ம்ஸ் மதுரையோட ஒரு அவுட்லுக். சரியா? ஸோ டென்டேட்டிவா அவங்க இப்படிதான் வந்து அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஓபிடி, ஐபிடி, அட்மின் பிளாக், எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கிளியர் பிக்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்டமைப்புல எவ்வளவு தூரம் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எய்ம்ஸ் மதுரையோட ஓபிடி பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்ட்ல ஓபிடி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டு ஒரு அன்அபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் ஐபிடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளவே ஸ்டார்ட் ஆகி ரன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடுச்சு. எய்ம்ஸ் மதுரை தமிழ்நாட்டில் வந்தாச்சு. அங்க இருந்து ரெக்ரூட்மெண்ட்டும் கண்டினியூஸா அடுத்தடுத்து வரப்போகுது. ஆனா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? நார்செட் 8ல எய்ம்ஸ் மதுரையில நர்சிங் ஆபீசர் வேகன்சி, சீனியர் நர்சிங் ஆபீசர் வேகன்சி இதெல்லாம் வருமா வராதா? இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆன் த ஹோல் எய்ம்ஸ் மதுரை தமிழ்நாட்டில் வந்தாச்சு. அது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஓபிடி ஐபிடி ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ்பெஷலி ஓபிடி இந்த மந்த் எண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் அவுட்லுக். சரியா? ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட், இது வரைக்கும் நிறைய வாட்டி எய்ம்ஸ் மதுரையில இருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதர் தன் நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா 3rd January 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன வேகன்சி வந்து வந்திருக்கு பாருங்க. எய்ம்ஸ் மதுரையில இருந்து மெடிக்கல் சூப்பர்டென்ட், சீனியர் அக்கவுண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர், பர்சனல் அசிஸ்டன்ட், எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் அண்ட் வேகன்சி டீடைல்ஸ், பே லெவல் எல்லாமே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணி இந்த வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நிறைய வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தும் நிறைய வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க எய்ம்ஸ் மதுரையில இருந்து. இந்த டேட் பாத்தீங்க அப்படின்னா 14th February 2025. இது ரீசெண்டா வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட். இங்க நர்சிங் தவிர மத்த எல்லாமே இருக்கு. அதாவது அனஸ்தீசியாலஜி, anatomy, biochemistry, community, ENT, and general surgery, microbiology, ups, gynae, ophthalmology, orthopedics சொல்லிட்டு இவங்க நிறைய வேகன்சி இங்க பாருங்க. டோட்டலா 39 வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அடிஷனல் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர் சொல்லிட்டு நிறைய வேகன்சி அவங்க ரிலீஸ் பண்ணி ஃபேக்கல்டிஸை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்க சார், ஸோ இப்போதான் வந்து ஓபிடியே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஐபிடி வந்து இந்த இயர் எண்டில் தான் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன், அதாவது 3 பேட்சோட அட்மிஷன் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சு. சரி, இவ்வளோ ஃபேக்கல்ட்டியோட ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. ஆல்ரெடி 3 பேட்ச் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ் மதுரையில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்க தான் படிக்கிறாங்க? எய்ம்ஸ் மதுரை இப்பதான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் தான் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. சரியா? ஸோ எய்ம்ஸ் மதுரை டெம்பரவரி கேம்பஸா கவர்மெண்ட் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? எந்த காலேஜ்? ராமநாதபுரத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல 3 பேட்ச் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் மதுரையோட ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேட்ச் ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அண்ட் இப்போ இவ்வளோ ஃபேக்கல்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் இப்போ நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. ஸோ 39 வேகன்சி இப்போ ரீசெண்டாக கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து எய்ம்ஸ் மதுரைக்காக ரெக்ரூட் பண்ண அந்த ஒரு ஃபேக்கல்டிஸ். பட் இப்போ டெம்பரவரியா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு கிளியரா புரியுது. ஸோ 2 விஷயங்கள் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எய்ம்ஸ் மதுரை வந்தாச்சு. செகண்ட், ஆல்ரெடி 3 பேட்ச் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஃபேக்கல்டிஸ் ரெக்ரூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எய்ம்ஸ் மதுரைக்காக. பட் டெம்பரவரியா எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஃபைன். ஸோ அடுத்து இந்த முறை நார்செட் 8ல
நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வருமா வராதா? ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி அவங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் தான் வந்து விட்டுருந்தாங்க. எய்ம்ஸ்ல இருந்து நார்செட் 8 வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, ஏப்ரல் மந்த் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் மேல வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. அண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது பிப்ரவரி 24ல இருந்து 17th மார்ச் வரைக்குமே வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன்ல வச்சிருக்காங்க. நீங்க யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றீங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பட் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டைம் பீரியடுக்குள்ள நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருங்க. சரியா? ஃபைன். ஸோ இது மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் தான் வந்து எய்ம்ஸ் சைட்ல இருந்து விட்டுருக்காங்க இந்த நார்செட் 8க்காக. பட் எந்தெந்த எய்ம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் சொல்லல. பட் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அன்அஃபிஷியலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, எந்த எய்ம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இல்லைனாலும் ஓகே, பட் மதுரை எய்ம்ஸ்ல இருந்து நியர்லி 50 வேகன்சிஸ், நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சிஸ் ஓபிடிக்காக. நான் இப்பதான் சொன்னேன் ஓபிடி வந்து இப்போ ஓப்பன் ஆக போகுது இந்த மந்த் எண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓபிடிக்காக மோர் தென் 50 நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட், அதாவது நார்செட் 8 ரெக்ரூட்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கன்ஃபார்மா இந்த மாதிரியான வேகன்சி, அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி எய்ம்ஸ் மதுரை எல்லாம் வந்து கிளியர் பண்ணி உள்ள போறீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் பேட்சா உள்ள போறீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன் த ஹோல் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், நார்செட் 8ல எய்ம்ஸ் மதுரையில இருந்து 50 நர்சிங் ஆஃபீஸர், 50க்கும் மேல வேகன்சிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரியா? ஸோ இந்த ஏப்ரல், அதாவது நார்செட் 8ல ஓபிடிக்காக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்து நார்செட் 9ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிடிக்காகவும் வேகன்சி வந்து எடுப்பாங்க. சரியா? நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி எடுப்பாங்க. அதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. சரியா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, ஒருவேளை செலக்ட் ஆயிட்டீங்க எய்ம்ஸ் மதுரை அப்படின்னும் போது நம்ம ஊர்ல போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்றது பல பேரோட கனவா இருக்கும். சரிங்களா? பல நாட்களா நார்த் இந்தியால ஒர்க் பண்ணி இருந்திருப்போம். இங்க இருக்க கல்ச்சர் அடாப்ட் பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஊருக்கு எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு ஸோ கண்டிப்பா நம்ம ஊர்ல போய் எப்படியாவது இருந்துடணும்பா கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. நார்செட் 8 வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால வரீங்களோ கன்ஃபார்மா அப்ளை பண்ணுங்க. சரியா? ஃபைன். ஸோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேட்சா எய்ம்ஸ் மதுரையில உள்ள என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்சா உள்ள என்டர் ஆகுறீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீம், நம்மளோட கனவு, எய்ம்ஸ் மதுரை உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட்சா உள்ள என்டர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க தான் முதல்ல எஸ்என்ஓ, ஏஎன்எஸ், டிஎன்எஸ், ஓஎன்எஸ் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா போய் ரீச் ஆயிடுவீங்க. வித்தின் 3 to 5 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்என்ஓ போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இவ்வளோ ஈஸியா நீங்க எஸ்என்ஓ கேடர்ல போயிட்டு உட்கார்றது அப்படின்றது மற்ற எய்ம்ஸ்ல எல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ அதனால ஒரு நியூ மதுரை எய்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுல வந்து நீங்க இந்த நார்செட் 8ல செலக்ட் ஆகுறீங்க, உள்ள போய் ஒர்க் பண்றீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ, அதாவது 3 to 5 இயர்ஸ்ல நீங்க எஸ்என்ஓ ப்ரொமோட் ஆயிடுவீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரொமோஷன் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட், கோட்ரஸ், எம்ப்ளாயி ஹவுசிங். சரிங்களா? ஸ்டாஃப் கோட்ரஸ் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்சா உள்ள என்டர் ஆகும்போது. சரியா? அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் பேட்சா உள்ள என்டர் ஆகும்போது நீங்க தான் டானாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போஷர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வர பேட்சுக்கு நீங்க தான் சொல்லி தர போறீங்க. நீங்க தான் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனா இருப்பீங்க. வெதர் நீங்க எஸ்என்ஓ ப்ரொமோட் ஆகுறீங்களோ இல்லையோ, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்சா உள்ள என்டர் ஆகும்போது நீங்க தான் அங்க சீனியர். சரியா? ஸோ அந்த ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிடி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீன்ஸ் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மா வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தென் 50 நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி மதுரையில். சரிங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க கொடுத்துருக்குற அந்த டைம் பீரியடுக்குள்ள ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் இப்போ எய்ம்ஸ் உள்ள என்டர் ஆகணும், எஸ்பெஷலி எய்ம்ஸ் மதுரை உள்ள என்டர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சு படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். கீப் ஆன் ட்ரையிங். டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் கைஸ்.
அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதை பத்தின நாலேஜ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம சைட்ல. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் வில் கெட் த நாலேஜ் அவேர்னஸ். அவங்கள வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.